இப்போ ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் டைம் அதை பார்ப்போம். ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம் இதில் அட் இருக்கு, ஃபார் இருக்கு, இன் இருக்கு, சின்ஸு, ஃப்ரம், ஆன், இவ்வளோ வார்த்தைகள் இருக்கு. ஒன்னொன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நாம் பார்க்கலாம். இப்போ அட் the meeting began, begin-க்கு past tense began, ஆரம்பித்தது. the meeting began at 6 p.m. புரியுதா? இது டைமை குறிக்கக்கூடியது அட். அடுத்து இன். I came to Delhi in winter. புரியுதா? இன் வின்டர் அந்த நேரத்தை குறிக்குது. I shall be back within 2 hours. I shall be back within 2 hours. 2 மணி நேரத்திற்குள் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஃபார். I was in England for 7 months. அடுத்து since. He has been playing cricket since 7 a.m. இது அந்த பொசிஷனை காட்டக்கூடிய வார்த்தை தான். அடுத்து from. The library remain the library will remain. The library will remain open from 10 a.m. to 6 p.m. அடுத்து before. I don't expect that he will be here before 4 o'clock. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ப்ரிபோசிஷன் ஆஃப் பொசிஷன். இன், ஆன், பிலோ, beneath, over, above, between,
among, at. இந்த மாதிரி இவ்வளோ வார்த்தைகள் இருக்கு. He was standing in the garden. He was standing in the garden. He sat on a stool. இதுவும் பொசிஷன் தான். We sat under the tree. The men rested beneath shade of the tree. The sailors saw the lighthouse above them. He hung the calendar. He hung the calendar over the fireplace. Our house is between Gopus and Raju's. என்ன அர்த்தம்? வீடுன்னு அர்த்தம். Our house is between Gopus and Raju's. கோபுனுடைய ராஜுனுடைய ரெண்டு பேருடைய வீடுகளுக்கு நடுவில் எங்களுடைய வீடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். I met him at Nirmal's house. He went towards the market. He took the book out of his bag. புரிஞ்சுதா? ஸோ ஒன்னொன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். புஸ்தகத்தில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் இந்த புஸ்தகத்தை கோத்ரூ பண்ணுங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிங்க. இப்போ இது வந்து ப்ரிபோசிஷன்ஸ் ஆஃப் பொசிஷன் பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? டைம் பார்த்தோம். ஐ மீன் ஆமாம், ப்ரிபோசிஷன் ஆஃப் டைம். டைமுக்கு அப்புறம் பொசிஷன்ஸ் பார்த்துக்கிறோம். ஸோ ப்ரிபோசிஷன்ஸ் யூஸ்டு ஃபார் டிஸ்கிரிப்ஷன். இதில் இன்னு a woman in gold rings. A woman in gold rings. கோல்டு ரிங்களோட ஒரு பெண்ணு இருக்கிறா அப்படிங்கிறது. அதே மாதிரி the woman in the red saree is my cousin. அது மாதிரி வித்.
Can you see that man? Can you see that man in black with a briefcase? Of a young couple of quiet habits. So the description காட்டுறதுக்காக இந்த prepositions எல்லாம் பயன்படுத்துறோம்.